இன்வர்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன் ஆசனா வந்து விபரீத காரணி. லைடம் படுத்துருங்க. காலை வந்து நீட்டி வச்சுட்டு, பொதுவாக நல்ல ஒரு சீனியர் இருக்கிறவங்கெல்லாம் இது எப்படி செய்யலாம்னா, மூச்சு உள்ளே இழுத்துட்டு முட்டி மடக்காமல் காலையும் இடுப்பையும் மேலே தூக்கி நிப்பாட்டிக்கலாம் அப்படியே. ஆமாம், கஷ்டமாக இருக்குன்றவங்க என்ன பண்ணாலும் முட்டி மடக்கியே கொஞ்சம் ரைஸ் பண்ணிவிட்டு வர வேண்டியது தான். அப்படி செய்யணும். ஆமாம், இப்போது இது இப்படி தூக்கவே முடியலன்றவங்க சில பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளுங்க. செவுத்தை பேலன்ஸ் பண்ணி போயிடலாங்க, அவ்வளோதான். இப்போ விபரீத காரணி அப்படின்னா உள்ளங்கை வந்து இடுப்பை பிடிச்சிட்டு இடுப்பு கொஞ்சம் நார்மலாக லைட்டாக இறங்கி கால் வந்து கொஞ்சம் கிராஸாக தான் இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் இந்த மாதிரி பாடி இப்படி இறங்கி இப்படி ஏறும், வி மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் இல்லை நீங்கள் முட்டி மடக்கி போட்டால் தான் தூக்க முடியும். இப்படி வந்துச்சா? இப்போ புரியுதா? இடுப்பு பிடிச்சிக்கோங்க பின்னாடி, அவ்வளோதான். ஓகே, டோஸ் வந்து பாயிண்டிங் யூ. விபரீத காரணியில் டோஸ் பாயிண்டிங் யூ வந்துக்கும். ஆமாம், பரவாயில்ல, நிதானம், இறக்கிடுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. அடுத்தது அதே மாதிரி காலையும் இடுப்பையும் சேர்த்து மேலே தூக்கி நிப்பாட்டிக்கணும். உள்ளங்கை வந்து இடுப்பை பிடிச்சிட்டு சர்வங்காசனா. இதில் எப்படி கரெக்டாக செய்யணும் அப்படின்னா, ஷோல்டரும் இடுப்பும் கால்களும் நேர்கோட்டில் வரணும். பாதங்கள் டோஸ் பாயிண்டிங் அப்வர்ட்ஸ் ஸ்கை, டோஸ் பாயிண்டிங் ஸ்கை மாதிரி. அதுதான் மெயின். சர்வங்காசனா இது இப்படி தான். ஸோ நீங்கள் கரெக்டாக செய்கிறத எப்படி நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே வரணும்னா, அப்படியே சொல்கிறேன், உள்ளங்கைகள் வந்து இடுப்புக்கு பின்னாடி இப்படி தூக்கி மேலே ஏற்றணும். எல்போ வந்து உள்ளே வரும். அப்படி. ஸோ சின் வந்து செஸ்ட்டை தொட்டு வரணும். அப்போ என்னென்னா ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் ஸ்பைன் வந்து ஸ்ட்ரைட் பண்ணிகிட்டே வருவீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் லிஃப்ட்டு வரும், கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேயே இருப்பீங்க, அங்கிருந்தே ஒரு லிஃப்ட்டு, அப்படி அங்கிருந்தே ஒரு லிஃப்ட்டு. இதுதான் மேட்டர். டெஃபினெட்லி 5 minutes ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ரிலாக்ஸ் பண்ணிவிடுங்க. பொறுமையாக மூச்சை வெளியே விட்டுட்டு இறக்கணும். ஆமாம், சாதாரணமாக இறக்கிறதுக்கு மூச்சு வெளியே விட்டுக்கிட்டு கண்ட்ரோல்டாக முட்டி மடக்காமல் இறக்கிறது வந்து பர்ஃபெக்டான ப்ராக்டிஸ். சர்வங்க பூமனாசனம். அதே மாதிரி காலை இடுப்பையும் மேலே தூக்கி நிப்பாட்டு. சேம். இப்போ பிரீத் இன் அப், அப்போ தான் மேலே தூக்க முடியும். அதுதான் கிரிப்பு. ஆமாம். ஸோ நவ் ஹியர் சர்வங்காசனா பக்கா பொசிஷன் வந்துட்டு அப்புறம் தான் காலை விரிக்கணும். ஆமாம், எடுத்தோடனே காலை விரிக்கக்கூடாது. சர்வங்காசனம் நல்ல கான்ஃபிடென்ஸாக வந்துட்டிங்களான்னு பாருங்கள், அப்போ காலை விரிக்கணும். ஸோ ஹியர் என்ன விஷயம்னா, டோஸ் வந்து பாயிண்டிங் டவுன்வர்ட்ஸ் தான் வரும். முடிஞ்ச அளவுக்கு கால்கள் வந்து சைடு தான் வரணுமே தவிர தலைக்கு பக்கத்தில், முகத்துக்கு பக்கத்தில் இறக்கக்கூடாது. அதான் மேட்டர். அதை கொஞ்சம் கவனிக்கணும். ஸோ இங்கே வந்து என்னன்னா, இது ஒரு வேரியேஷன். அல்டிமேட்டாக கால்கள் வந்து பிரியுது, இடுப்பு பிரியுது இல்லையா, இது நல்ல ஒரு வேரியேஷன். சர்வங்காசனால கிட்டத்தட்ட ஒரு 20 வேரியேஷன் இருக்கும் ஆக்சுவலி. சர்வங்காசனால எப்படி வேணாலும் செய்யலாம், நம்ம இஷ்டம்தான். ஆனால் இது வந்து ஒரு முக்கியமான வேரியேஷன். ரைட். ஸோ நான் இப்போ என்ன பண்ணால், காலை சேர்த்துட்டு கையை கொஞ்சம் இறக்கி முட்டி மடக்காமல் இடுப்பை இறக்கி காலை இறக்கணும், அவ்வளோதான். இப்படி தான் இறக்கணும், மிஸ் பண்ணிக்க வேண்டாம். பிரீத் இன் பண்ணிவிட்டு அப் பண்ணி காலை பின்னாடி இறக்குறோம், அப்போ பிரீத் அவுட் ஹாலாசனம்.
பிரீத் இன் பண்ணிவிட்டு மேலே வரும், பிரீத் அவுட் பண்ணிவிட்டு காலை பின்னாடி இறக்கணும். பி கேர்ஃபுல். ஆமாம், ப்ரீத்திங் கொஞ்சம் கவனிங்க எல்லோரும், சும்மா கிடையாது. பி கேர்ஃபுல். அப்போது ஜென்ரலாக ஃபஸ்ட்டு செய்கிற முறை வந்து உள்ளங்கை இடுப்பை பிடிச்சி செய்கிறது பேசிக்கான ஒரு முறை. யாருக்கெல்லாம் வந்து டோ பின்னாடி தரையில் முட்டி மடக்காமல் டச் பண்ணியிருக்கோ அவங்க மட்டும்தான் உள்ளங்கையை கீழே இறக்கணும், இல்லைன்னா இறக்கக்கூடாது. ஏன்னா உள்ளங்கையை இடுப்பை நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ சப்போர்ட் பண்ணும்போது தான் நம்மளால் அந்த கால்களை வந்து பின்னாடி இறக்க முடியும். கவனிங்க, இதுதான் விஷயம். அப்போ யாருக்கெல்லாம் டோ டச் பண்ணி முட்டியை ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டோம், ப்ராக்டிஸ் நல்லா பழகிடுச்சு, அப்போ அவங்களுக்கு உள்ளங்கை சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் வராது. அப்போ அந்த கை இறக்கிடணும். அப்படி அடுத்த ஆசனா பேர் வந்து சுப்த கோணாசனா. ஹாலாசனா பர்ஃபெக்டாக வந்த பிறகு தான் சுப்த கோணாசனா வந்து பொதுவாக போக முடியும். கைகளை அப்படியே பின்னாடி கொண்டு வந்து கட்டவரில் பிடிச்சிக்கணும். உள்ளங்கைகளால் கட்டவரில் பிடிச்சிட்டு காலை வந்து பொறுமையாக வைடர் ஓப்பன், காலை வந்து பொறுமையாக வைடர் ஓப்பன் கொடுத்துக்கிறதுக்கு பேர் தான் சுப்த கோணாசனா. இதுதான் விஷயம். இப்போ இதில் எவ்வளோ வரைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எவ்வளோ எக்ஸ்டெண்ட் போக முடியுதோ அவ்வளோ எக்ஸ்டெண்ட் போக வேண்டியது தான் காலை. ஸோ ஃபைனலி பொசிஷன் வந்து இதுக்கு சின் வந்து செஸ்ட்டை தொட்டு தான் இருக்கும். ஹாம்ஸ்ட்ரிங்கெல்லாம் ஓப்பன் ஆனால் தான் இது செய்ய முடியும். இப்போ ஹாலாஸ்னாலே ஹாம்ஸ்ட்ரிங் ஓப்பன் ஆகிடும். ஹாம்ஸ்ட்ரிங்னா தொடைப்பகுதி, இந்த தொடைப்பகுதி காஃப் பகுதி அதெல்லாமே ஹாலாஸ்னால ஓப்பன் ஆகிடும். ஆன பிறகு தான் இது வரும், இல்லைன்னா கஷ்டம்தான். அதனால தான் நம்ம வந்து சர்வங்காசனா ஹாலாசனா இதெல்லாமே வந்து 5 நிமிஷம் 3 நிமிஷம் பழகிறோம். இப்போ இதுலேருந்து வெளியே வரணும்னா காலை பொறுமையாக சேர்த்து வச்சுட்டு உள்ளங்கையால் சப்போர்ட் பண்ணி அப்புறமா தான் இடுப்பை இறக்கி முட்டி மடக்காமல் இறக்கி இப்படி தான் இறக்க செய்யணும். இதுதான் முறை. சின்னத்தில் ஸ்பீடாக வந்துடுவீங்க, பரவாயில்ல, பழகிக்கோங்க. ஆமாம். ஸோ இன்வர்ஷன் முடித்தா கண்டிப்பாக எந்த இன்வர்ஷன் முடித்தாலுமே சிரசாசனாவை தவிர மச்சாசனா போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து முதுகு செட் ஆகும். உள்ளங்கைகள் வந்து காதுக்கு பக்கத்தில் வச்சுட்டு விரல்களை வந்து ஷோல்டர் பார்த்த மாதிரி வச்சு செஸ்ட்டை நல்லா லிஃப்ட் பண்ணி கழுத்தை வளைச்சிட்டு பின்னாடி பார்த்து உச்சந்தலை தரையில் வச்சுக்கணும். பொதுவாக கழுத்து வலி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா பிரிட்ஜ் வாஷ் போட சொல்லிவிடுவோம். இதெல்லாம் பண்ண சொல்ல மாட்டோம். ஆமாம். அப்போது நம்ம இதுக்கு முன்னாடி காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம நிறைய சொன்னோம் இல்லைங்களா, அந்த காம்ப்ளிகேஷன் எல்லாருக்குமே பிரிட்ஜ் வாஷ் தான் பெஸ்ட்டு. கையை பின்னாடி கொண்டு வந்து தலையை லிஃப்ட் பண்ணி செஸ்ட்டை இறக்கி நார்மல் வந்துடுங்க. இதில் பாதம் சேர்த்து தான் பண்ணணுங்க.